ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு KFC சிக்கன் மாதிரியேவோ முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். இது சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியதுங்க. இதை நீங்க வீட்டுல ஈஸியா செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைகளுக்கு. இது நல்லா மொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இந்த டிஷ் செய்யறதுக்கு 4 முட்டை எடுத்துக்கிறோம். முட்டையில கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் கலந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் அடுப்புல கல்ல வச்சுக்கலாம். கல்லு சூடாயிருச்சு. இப்ப எண்ணெயை தடவிக்கலாம். ஹீட் பண்ணி வச்ச முட்டைய கல்லுல ஊத்தி நல்லா பெரிய ஊத்தாப்பமா எடுக்க போறோம். முட்டைய நல்லா பிரட்டி போட்டாச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்துக்கலாம். முட்டையை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்ப முட்டை மேல கோட் பண்றதுக்கான மாவோட மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு, அதே போல 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு, இதுல 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், வச்ச மிளகு சீரகம், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், உப்பு வந்து 3/4 ஸ்பூன் கிட்ட. இப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்துறோம். இப்ப மாவு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இந்த மிக்சிங் மாவை வந்து கொஞ்சம் அளந்த பவுல்லயே வந்து ஒரு 1/2 பவுல் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு தனியா இன்னொரு பவுல சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கிடுவோம். நல்லா கட்டி இல்லாம நல்லா கலந்து வச்சுக்கலாம். போட்டு வச்ச முட்டைய வந்து இப்ப நம்ம தோசை மாதிரி ஊற்றி வச்சோம்னா அந்த முட்டையை வந்து என்னன்னா இப்ப பீஸை கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 8 பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்ப வெட்டி வச்ச பீஸ்ல வந்து என்ன ஒரு பீஸை எடுத்து நல்லா இந்த மாவுல வந்து நம்ம டிப் பண்ணிக்கிறோம். டிப் பண்ணி எடுத்துட்டு இந்த மாவு கரைசல் இது இருக்குல்ல, இதுல போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கிறணும். ஒரு தடவை எடுத்தாச்சு. மறுபடியும் இதே மாவுல கரைசல்ல தண்ணி ஊற்றி கலக்கினதுல வந்து டிப் பண்ணிட்டு மறுபடியும் மாவுல போட்டு நல்லா நம்ம பிரட்டி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பிரட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த லேயர் வந்து மேல நல்லா ஃபார்ம் ஆகும். எண்ணெய் வந்து என்னன்னா ரொம்ப ஹையெல்லாம் காய வைக்க கூடாது. கொஞ்சம் மீடியமா தான் காய வச்சு நம்ம பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்ப போடுறோம். மீடியம்லயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா KFC சிக்கன் மாதிரியே இருக்குதா, நல்லா லேயர்லாம் ஃபார்ம் ஆகி முட்டைன்னு சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா?
நம்ம முட்டையில போட்ட மசாலாவா இருக்கட்டும், அதே மட்டும் இல்லாம மாவுல மேல கோட் பண்றதுக்காக போட்ட மாவுல போட்ட மசாலா எல்லாமே சேர்ந்து என்னன்னா ஒரு சூப்பரா இருக்குங்க. நல்லா ஸ்பைசியா இருந்தா ஒரு குழந்தைகிட்ட கொடுத்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல உங்களை சந்திக்கலாம். பை பாய்.